ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பைசி லேடிஸ் ஃபிங்கர்ஸ் சமைக்கலாம். பார்க்கலாமா? வாங்க போகலாம். தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். 20 வெண்டைக்காய், உப்பு, கடுகு ஒரு தேக்கரண்டி, எண்ணெய், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 2 பூண்டு, பாதி வெங்காயம், ஊசி மிளகா 3, நெத்திலி கொஞ்சம். உங்களுக்கு எவ்வளோ கூட போட்டுக்கன்னா கூட போட்டுக்கலாம், சரிங்களா? ஊசி மிளகா நான் 3 தான் போட்டிருக்கேன், உரப்பு கம்மியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கூடுதல் உரப்பு வேணுன்னா 5 to 7 ஊசி மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஊற்றி நம்ம முதலாவது தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய ஜாமான்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், நெத்திலி, சில்லி பாடி போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா செவந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு பிளேட்டில் ஆறட்டும். ஆறின பிற்பாடு ட்ரை பிளெண்டரில் போட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். எடுத்து வச்சுருந்த அரிசி மாவில் நம்ம வெண்டைக்காவை எடுத்து அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்வோம், அந்த மிக்ஸ் பண்ண வெண்டைக்காவை எடுத்து ஒரு வடித்தட்டில் கொட்டிடுவோம். இந்த பாஸ்கெட்டில் நம்ம கொட்டின பிற்பாடு என்ன ஆகுனாக்கா, மீதமுள்ள மாவுலாம் வந்து கீழே இறங்கிடும், வெண்டைக்காய் மட்டும் தனியாக நிற்கும். ஸோ நம்ம பொரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். மாவு ரொம்ப இருக்காது எண்ணெயில். எண்ணெய் சூடாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு பொரிப்போம். வெண்டைக்காய் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக வடித்தட்டில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அந்த எண்ணெய் வந்து வெளியாகிட்டோம் இதில் இருந்து. முதலாவது நம்ம தாளிக்கிற முன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு சட்டி நல்லா சூடு பண்ணிக்குவோம். சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்தை எடுத்து சட்டியில் போட்டு நல்லா தாளிப்போம். எண்ணெய் ரொம்ப பாய்க்க வேணாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே பொரிக்கிறதுக்கும் அந்த சாந்தை அரைக்கிறதுக்கும் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். கடுகும் சேர்த்து இப்படியே போட்டுருங்க தாளிக்கிறதுக்கு. லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தேன் சாந்து, அது கழுவி லேசாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதித்து ட்ரை ஆகுது. ஓகே, இந்த சாந்து வந்து ட்ரை ஆகணும் பிற்பாடு பொரிச்சு வச்சுருந்த வெண்டைக்காவை தூக்கி இதில் போட்டுருங்க.
நம்ம லேடிஸ் ஃபிங்கர் சமையலில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்குதுனாக்கா வெயிட் லாஸ் பண்ணோம், லோ கொலஸ்ட்ரால், நம்மளோட பிளட் சுகர் வந்து அது கண்ட்ரோல் பண்ணோம், நல்ல டைஜஷன் கொடுக்கும் சாப்பாடு செரிமானம் பண்ணுறதுக்கு. ஸோ அது தவிர்த்து முடிக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு நல்ல கிளிக்கு தான் இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுத்து என்கரேஜ் பண்ணலாம் இந்த சாப்பாடை வந்து. உப்பு ஆட் பண்ணிடுங்க கொஞ்சம் தேவையான அளவு. ஓகே, வெண்டிக்காய் வந்து எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து ஒரு பவுல் வச்சுக்குவோம். ஸ்பைசி லேடிஸ் ஃபிங்கர் இஸ் ரெடி. ஓகே, இந்த லேடிஸ் ஃபிங்கர் வந்து நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ருசியாக இருக்கும். வேறு சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் கூட ஒயிட் ரைஸில் மட்டும் சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.